அடுத்த வேரியேஷன் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இது மாதிரி கண்டினியூஸாக ஷோல்டர்ஸ் இறக்காமல் காலை ஸ்டாப் பண்ணாமல் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ சைட் ஸ்டெப் ஜாக்ஸை சைட்லேருந்து பாருங்கள். உடம்பு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், கூன்லாம் போடக்கூடாது, ஹெட்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சும் பண்ணணும். பாருங்கள் சைட் ஸ்டெப் சிம்பிள் வெர்ஷன் பார்க்கலாம். சைட் ஸ்டெப் ஜாக்ஸ், கம் பேக், சைட் ஸ்டெப் ஜாக்ஸ், சைட் ஸ்டெப் ஜாக்ஸ். இப்போ இந்த காலுக்கு பண்ணணும்னா சைட் ஸ்டெப் ஜாக்ஸ். மிடில் ஏஜ் பீப்புள் ஆர் கொஞ்சம் ஓல்டாக இருக்கவங்க உங்களால் இவ்வளோ சிம்பிளாக பண்ணால் கூட போதும். நல்ல எனர்ஜி பேர்ன் ஆகும், வெயிட் லாஸ் இருக்கும், அட்லீஸ்ட் வெயிட் கெயின் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ தடவை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நிறைய தடவை எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு டைம் இருக்கிறத பொறுத்து தான். அதுக்காக டைமே இல்லைன்னு சொல்லி பண்ணாமையும் இருக்க முடியாது இல்லையா? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதை கண்டினியூஸாக ஒரு 5 minutes பண்ணுங்கள். அடுத்த மூமெண்ட் இன்னும் ஹை ஸ்பீட் கொஞ்சம் ஜம்பிங் மூமெண்ட்ஸாக கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 2 காலும் பேரலாக வெளியில் போகும். 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 60 to 100 டைம்ஸ் கூட பண்ண முடியும், உங்களோட எனர்ஜி லெவல் பொறுத்து. இப்போ நான் ஃபஸ்ட்டு இதுவே சிம்பிளாக தான் நான் பண்ணுறேன், ரொம்ப ஹை எனர்ஜி கொடுக்கல, ரொம்ப மூச்சு அரைச்சி என்னால் பேச முடியாது இல்லையா ரெக்கார்டிங்க்கு. அதனால நான் இந்த ஸ்பீடில் போகிறேன். உங்களுக்கு எந்த ஸ்பீடில் போக முடியுமோ, இன்னும் ஹை எனர்ஜி இருக்குன்னா நல்ல ஸ்பீடில் கூட போகணும். நான் ஐ வில் ஸ்டாப். ஓகே, பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகி எனக்கு மூச்சை அதிகமாக வாங்குது. ஸோ இது ஒரு நல்ல ஏரோபிக் எக்ஸசைஸும் கூட. அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது கம்ப்ளீட் த்ரூ அவுட் த பாடி எக்ஸசைஸ்ன்றதால நிறைய எனர்ஜி பேர்ன் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் எல்லா மசில்ஸும் இன்வால்வ் ஆகும். கை மசில்ஸ் நம்ம ஃபுல்லாக அப் அண்ட் டவுன் பண்ணுறோம். அதே மாதிரி கால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு வரோம். அதுவும் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது ஒரு ஜம்பிங் மோஷன் இருக்கிறதால இன்னும் நிறைய எனர்ஜி பேர்ன் ஆகும். எல்லா மசில்ஸும் இன்வால்வ் பண்ணுறோம். ஓகே, ஸ்ட்ரென்த்தும் கொடுக்க முடியும், ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகும், என்டியூரன்ஸ் லெவலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஆரம்பிங்க அண்ட் தென் ஸ்லோலி பில்டப் ஆன் தட். ஓகே, ஸ்லோ பேஸ். அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சதுன்னா அடுத்தது கொஞ்சம் ஹை எனர்ஜி கொடுத்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்பீடு, இன்னும் அதுக்கப்புறம் அந்த லெவலும் நீங்கள் பாஸ் பண்ணி வந்துட்டிங்கன்னா அந்த ஜம்பிங் மோஷன் பண்ணலாம். ஆனால் 50+ இருக்கவங்கலாம் அந்த ஜம்பிங் மூமெண்ட் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களோட நீ ஜாயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் இல்லையா? அதனால் இந்த இடத்துலேருந்தே சைட் ஸ்டெப் ஜாக் சிம்பிளாக பண்ணுங்க போகும். ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அட்லீஸ்ட் எவ்ரி டைம் நீங்கள் பண்ணும்போது 5 நிமிஷம் வச்சு ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ணுங்கள். நாளைக்கு இந்த 5 மூவ்ஸையும் சேர்த்தா மாதிரி சீரீஸ் 4ஓட ரேப்பப் ரவுண்டில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.